கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிப்பதற்கு ஆர்வமா இருக்கிறீங்கன்ட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மாதவன், இந்த நாள்ல வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை நம்ம படிக்க போறோம்? இன்னைக்கு நாம வேதாகமத்தில் ஆண்டவருக்கு பிரியமான உகந்த உபவாசம் இது. இதான் நம்ம படிக்க போறோம். சரி, இதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பது, வேதத்தில் யார் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். சரி. அதற்கு முன்பதாக உபவாசத்தை பற்றின சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரி. உபவாசம் என்பது உணவு தவிர்ப்பது அல்ல, உன்னதருடைய வார்த்தையை புசிப்பது. சரி. உபவாசம் ஒன்னே சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையே அந்த நேரத்துல உணவுக்கு பதிலாக அவருடைய வார்த்தையே சாலச் சிறந்தது என்று புசிப்பது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். உபவாசம் என்பது முகவாடல் அல்ல, அகத்தின் தேடல். சரி. உபவாசம் ஒன்னே ரொம்ப சோர்வா இருப்பாங்க. என்ன ஆன்டி டயர்டா இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஒரு வாரமா உபவாச ஜபத்துல இருக்கிறேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. உபவாசம் என்பது முகவாடல் கிடையாது, அகத்தின் தேடல். என் வாழ்க்கையில என்னோட இதயத்துல ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது இருக்குதா, ஏதேனும் குறைவு இருக்குதா, ஆண்டவருக்கு விலகி ஏதாவது நான் போய்கிட்டு இருக்கிறேன்னான்னு சொல்லிட்டு அகத்தை தேடக்கூடியதுதான் உபவாசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி. இது மட்டும் இல்ல, உபவாசம் என்பது சரீரத்தின் பலவீனம் அல்ல, சாத்தானை ஜெயிக்கும் பலன். சரி. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிசாசை துரத்த முடியாத சீஷர்களை பார்த்து ஏன் எங்களால் துரத்த கூடாமற் போயிட்டுன்னு கேட்கும்போது, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இவ்விதமான பிசாசு போகாதுன்னு சொல்றாங்க. அப்ப சாத்தானை ஜெயிக்கும் பலனாக பரலோகத்தின் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டது உபவாசம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, உபவாசம் என்பது ஆவிக்குரிய விளம்பரம் அல்ல, பாவிக்குரிய அடையாள சின்னம். சரி. இப்ப உபவாசம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இவங்க ரொம்ப ஆவிக்குரிய நபரா இருப்பாங்களோ அப்படின்னு இந்த அட்டென்ஷன் வாங்குறதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உபவாசம் இருப்பது போன்று இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப இது ஆவிக்குரிய விளம்பரமா இருக்குது. அப்படி இல்லாம பாவிக்குரிய அடையாள சின்னமா இருக்கணும். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் நான் பாவி என்று ஒப்புக்கொண்டு தன்னை தாழ்த்துகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதுதான் உபவாசத்தின் மிக முக்கியமான கருவாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மிக முக்கியமான மற்றொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி. கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்குதா? உபவாசம் என்பது ஊருக்கு தெரியப்படுத்துவது அல்ல, உணவை விட நீர் முக்கியம் என்று உன்னதருக்கு தெரியப்படுத்துவது. சரி. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லார்ட்டையும் போய் நான் உபவாசம் இருக்கிறேங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. நான் சாப்பிட்ற உணவு தான் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய விஷயம். சரி. உணவை விட என் வாழ்க்கையின் அத்தியாவசியம் நீங்க ஆண்டவர்னு ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்தும் விதத்தில் நம் இதயத்தை காட்டுவது உபவாசம். சரி. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவிதை நடைய நிறைவு செஞ்சுக்கலாம். உபவாசம் என்பது உடல் எடை குறைப்பு அல்ல, உள்ளத்தின் குறைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்கள்ல, நவீன காலத்துல பொதுவா உபவாசம் எதுக்கு இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உடல் எடை குறைப்புக்கு தான் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. வெளியில் உள்ள நபர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ திருச்சபையில இருக்கிறவங்களும் உடல் குறைப்புக்காக உபவாசம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனா உபவாசத்தின் ஆவிக்குரிய நோக்கம் உடல் எடையை குறைப்பது அல்ல, உள்ளத்தின் குறைப்பு. உள்ளத்துல பாவம் தேங்கி கிடக்குது, நிறைந்து கிடக்குது அப்படின்னா அதை முழுவதுமாக குறைப்பதுதான் உபவாசத்தின் நோக்கம். சரி. இப்போ நவீன காலங்களில் உபவாசங்களுடைய நோக்கங்கள் விதவிதமாக மாறிக்கொண்டிருக்கும் போது, உபவாசத்தின் உண்மையான நோக்கம் என்னங்கிறத வேதாகமம் ஒரு வசனத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறது. இதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்பதும் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? கண்டிப்பா. ஏசாயா 58 அதிகாரம் 6 வாக்கியம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். 7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாங்க,
பசி உள்ளவங்களுக்கு தன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, ம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, சரி. வீடு இல்லாமல் விரட்டி அடிக்கப்பட்டவனை தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுப்பது, ம். ஏதேனும் அடிமைத்தனத்தில் நுகத்தடியின் கீழாக இருக்கிறான் என்றால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவனை விடுதலையாக்குவது, சரி. இதுதான் எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்றாங்க. சரி. இத நாம இன்னும் தெளிவா என்ன பண்ணிக்கலாம், ம். புரிந்து கொள்ளலாம். உபவாசம் என்பது சரி. தன்னுடையவைகளை தவிர்ப்பது அல்ல, ம். தன்னுடையவைகளை பிறருக்கு கொடுப்பதுதான் நோக்கம்னு ஆண்டவர் இந்த வசனத்துல தெளிவுபடுத்துறாங்க. சரி. பொதுவா உபவாசம்னு நீங்க பாத்தீங்கன்னா, ம். நாம அன்னைக்கு நமக்கென்று உணவு தயார் பண்ணாம செய்யாம உணவு புசிக்காம அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலவிடுவதோ ஜபத்திலோ வேதம் வாசிப்பிலோ தரித்திருப்போம். ம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப நம்முடைய பொருள் தான் ம். நாம நமக்குன்னு பயன்படுத்தாம என்ன பண்ணிருப்போம், வச்சிருப்போம். ஆமா. ஆனா அந்த பொருளை திரும்ப உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குக் பண்ணி சமைச்சு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவோம், ம். பயன்படுத்ததான் ஆமா. செய்வோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க சரி. அப்படின்னா, நம்முடைய பொருளை நம்ம பயன்படுத்தாம தவிர்த்து வைப்பது ஒரு உபவாசம் கிடையாது. ம். நீ சாப்பிடாம இருக்கக்கூடிய ம். அந்த உணவை பசியுள்ள இன்னொருவனுக்கு கொடுக்கக்கூடியதுதான் உபவாசம். ஆமா. அதனால அதனால உகந்த உபவாசம் சொல்றாங்க. உகந்த உபவாசம்னு ஆமா. சொல்றாரு. அப்ப தன்னுடையவைகளை இதெல்லாம் எனக்கு வேணாம் இந்த நேரத்துக்குன்னு தவிர்க்கிறது கிடையாது. சரி. என்னுடைய சாப்பாடு தான். ஆமா. ஆனா நான் சாப்பிடல, யார் கொடுக்க போறேன், பிறருக்கு கொடுக்க போறோம். பிறருக்கு கொடுக்க போறேன். ஆமா. யார் பசி உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போறேன். சரி. இதுதான் உகந்த உபவாசம்னு ஆண்டவர் சொல்றாங்க. சரி. இது இன்னும் ஆழமா வேதத்துல யாராவது கடைபிடிச்சிருக்காங்களா ம். அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரி. பார்க்கலாமா? கண்டிப்பா. வேதாகமத்துல என்னுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்த உகந்த உபவாசம் செய்த ஒரு நபரை பத்தி நான் சொல்ல போறேன். சரி. இந்த நபர் யாரு அப்படின்னா, சாரிபாத் ஊரை சேர்ந்த ஒரு விதவை பெண். சரி. இந்த பெண் பஞ்சத்தின் காலத்தில் இருந்ததை நாம் அறிவோம். ஆமா. இந்த சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ள 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை படித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி. இந்த பெண் ம். தன்னுடைய வீட்டில் தானும் தன்னுடைய மகனும் கடைசியாக உணவு சாப்பிட்டு சாகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆமா. அந்த உணவு மாவு எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிடிதான் என்ன பண்ணுது, ஆமா. இருக்குது. ஒரு பிடிதான். ஆமா. இப்போ யாரும் வந்துட்டாரு அப்படின்னா, பசியோடு எலியா ஆமா. என்ற ஊழியக்காரரும் வந்து விட்டார். ம். இப்போ தனக்கென்று வைத்திருந்த அந்த பெண், ம். எலியா கேக்குறாரு, ஒரு பிடிதான் மாவு வச்சிருக்கிறேங்கிற நிலையை அறிந்த போதும் கூட சரி. அதுல எனக்கு கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு என்ன பண்றாங்க, கேக்குறாரு. கேட்கிறாங்க. ம். இப்போ தனக்கென்று ஒரு பிடிதான் வச்சிருக்கிறேன், சரி. தானும் தன்னுடைய பிள்ளைக்கும் அதை சாப்பிட்டு அடுத்த வேளை உணவு இல்லாம சாக போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண், ம். அந்த சாகக்கூடிய நிலையில கூட ம். தன்னுடையது என்று சிந்திக்காம பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, என் உணவு தான் ஆமா. ஒரு பிடிதான் இருக்கு, ஆமா. அதுலயும் ம். அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு தன்னுடைய பசியின் நேரத்திலும் அந்த உணவை இன்னொரு ஊழியக்காரனுக்கு, பசி உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த சாரிபாத் விதவை தான் ம். உகந்த உபவாசத்தை வேதத்துல செய்த நபர்களில் ஒருவராக திகழ்றாங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ளலாம். சரி. அற்புதமா இருக்குதா இல்லையா? ஆமா. ஆமா. இதை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிப்பது சரி. அப்படின்னா, ம். நாம் உபவாசம் இருக்க தீர்மானம் செய்கிறோம் என்றால் சரி. அந்த உபவாச நேரத்தில் ம். சாப்பிடக்கூடிய உணவை ம். நாம் தயார் செய்துவிட்டு, சரி. யாரேனும் பசியுள்ளவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களா ம். அப்படின்னு பார்த்து சரி. நாம் சாப்பிடக்கூடிய அந்த நல்ல உணவை ம். அவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடிய நபர்களா நம்ம இருக்கணும். சரி. இப்படி செய்யும் போது ம். இந்த உகந்த உபவாசத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து பழகக்கூடிய நபர்களா இருக்கலாம். சரி. இதை இன்னும் எப்படி நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னா, சரி. வருடம் நியூ இயர், ம். கிறிஸ்துமஸ் இப்படிலாம் பண்டிகைகள் வருது. ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா. ஈஸ்டர் பண்டிகைகள் வருது. ம். இப்படிப்பட்ட பண்டிகைகளின் போது ம். புத்தாடை எடுத்து உடுத்துவது என்பது யதார்த்தமான ஒரு செயலா தான் இருக்கும். ஆமா. ஆமா. அப்படி யதார்த்தமா உடை எடுக்கக்கூடிய நபர்கள் இப்படியும் சிந்திக்கலாம். ம். வருஷம் எல்லா பண்டிகைக்கும் நான் என்னதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், புது புது துணியா புது புது எடுத்துட்டு இருக்கிறேன். துணியா தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா. இந்த வருஷம் இந்த பண்டிகைக்கு மட்டும் ம். நான் புத்தாடை எனக்கென்று எடுத்துக்கொள்ளாம சரி. இருக்கிற ஆடையை நான் உடுத்திக்கிட்டு ம். அந்த ஆடையின் பணத்தை எடுத்து ம். வஸ்திரம் இல்லாத, ம். புத்தாடை உடுத்தாத சரி. ஏழை பிள்ளைகளுக்கு அந்த பணத்திலே ஆடை வாங்கி கொடுக்கிறேன், அவங்க தேவைகளை சந்திக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் உகந்த உபவாசம்னு அர்த்தம். சரி. அப்ப இப்படிப்பட்ட மனதையும் இப்படிப்பட்ட சுபாவத்தையும் வேதாகமா நமக்குள்ள நாம் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் அதை என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கிறாங்க. நம்ம புரிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஃபேமிலியா சேர்ந்து வருஷம் ஏதாவது டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டூருக்கு என்னென்ன செலவாகும்னு நினைக்கிறீங்க?
டிராவலுக்கு, அங்க போய் சாப்பிட்றதுக்கு, அங்க போய் தங்குறதுக்கு, இந்த மாதிரி செலவுகள்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. கார்ல சில நேரம் போனா பெட்ரோல் செலவு பார்க்கணும், இல்ல பஸ்ல போனாலும் அதுக்குரிய செலவும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அங்க போனாலும் சாதாரண சாப்பாடுலாம் என்ன பண்ண மாட்டோம், புளி சாதம், லெமன் சாதம், இல்ல தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட மாட்டோம். இருக்கிறதுலே தி பெஸ்ட் தான் சாப்பிடுவோம். அப்ப சாப்பாட்டுக்கு ஒரு செலவாகும். சரி, அங்க தங்குறது நம்ம என்ன ரொம்ப சின்ன இடமா தங்குவோம், இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தங்குவோமா, இல்ல நல்ல இடமா தங்குவோமானா ஒரு நல்ல இடம் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு செலவு என்ன பண்ணும், தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கு டிராவலுக்கு ஆகத்தான் செய்யும். நம்ம மனசுல வருஷம் நம்ம போறோம், இந்த ஒரு வருஷம் சரி நாம இந்த ட்ரிப்புக்கான பணத்தை தவிர்த்து வச்சுட்டு யாராவது உண்மையிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஒருவேளை விசுவாசிகளா இருக்கலாம், இல்ல ஊனமுற்றவர்களா இருக்கலாம், இல்ல முதியவர்களா இருக்கலாம், சில நேரம் பெற்றவர்கள் இல்லாத பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுக்கு இந்த முறை என்னுடைய பணத்தை நான் பகிர்ந்து கொடுக்க போறேன் அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய, இது அத்தியாவசியம் இல்ல, ஒருவேளை தவிர்த்து சில நேரத்துல நாம இவங்களுக்கும் உதவி செய்வதற்கு நம் மனதை செலுத்துவோம் என்றால் நாம் கடைபிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த உகந்த ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக இது இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி நம்முடைய உணவை பகிர்ந்து கொள்வது, உடையை பகிர்ந்து கொள்வது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பணத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்வது மற்றவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய பரிவாகவும் ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாகவும் இருக்கும். சரி, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்முடைய கிரியையினால நம்ம பரலோகத்தை சம்பாதிக்கிறோங்கிறது அர்த்தமே கிடையாது. கண்டிப்பா ஆண்டவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய கிருபை இந்த நல்லதெல்லாம் செய்யும்படியா நம்ம இதயத்தை நெருக்கி ஏவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது எல்லாமே இதெல்லாம் கட்டாயமா செஞ்சாதான் பரலோகம் அப்படின்னு கட்டாயப்படுத்துற விஷயம் கிடையாது. ஆமா, அவருடைய கிருபை எனக்கு உரிய காரியங்களை தவிர்த்து விட்டு என்னுடைய காரியங்களை ஏழைகளோடும் பிணியாளிகளோடும் பசி உள்ளவர்களோடும் வஸ்திரம் இல்லாதவர்களோடும் பகிர்ந்து கொள்ள என் இதயத்தை நெருக்கி ஏவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உகந்த ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆமென். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. வேதாகமத்துல இப்படியும் ஒரு உபவாசம் இருக்குது அப்படின்றத எளிமையாக சொல்லி கொடுத்தீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சகோதரரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமா இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.